இன்னொன்றையும் சொல்லுகிறார். எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காளையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில் நடக்க முடியும். உங்களை போல கை டைப் அடிக்கல, கையை டைப் அடிக்கல. தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும். நேற்று அதிமுக கூட்டத்தில் பேசிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினை கொடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தேர்தல் அதிமுக தலைமையிலே கூட்டணி 75 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். பிரதான எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்தேன். இதுவரை நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சட்டமன்றத்திலே உங்களால் பதிலளிக்க முடியாத நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுகின்றோம். ஆக மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பினால் அதற்கு கூட உரிய பதில் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சா தானே முதலமைச்சர் சொல்லுவார். இன்னொன்றையும் சொல்லுகிறார். எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காளையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில் நடக்க முடியும். உங்களை போல கை டைப் அடிக்கல, கையை டைப் அடிக்கல. தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும். மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், இல்லாவிட்டால் எங்களுக்கும் பேச தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க வலிமையா இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, நான் வலிமையா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்பப்ப சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க, அப்பப்ப பளு தூக்கி பளு, அதை யாரு கேட்டாங்களா? பளு தூக்குறார். நீ எதுக்கு காட்டுற? மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஸ்டாலின் அவர்களே, இனி அரசியல் ரீதியாக பேசுங்கள். எங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற அவலங்கள் தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். அதற்கு சரியான பதில் கொடுக்க துப்பு இல்லாம திராணி இல்லாம ஏதோ பேசி மழுப்பி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.